அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். முந்தைய வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோட சின்ன தங்கச்சி அவங்க வீட்டுல பிரவேசம்லாம் முடிஞ்சு எல்லாம் அங்க போயிட்ட பிறகு எனக்கு அங்கிருந்து சாப்பாடு எடுத்துட்டு வரதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அப்படியே ஒரு நாள் கொடுத்து பார்த்தாங்க. இருந்தாலும் அதான் அந்த வழியில வரது பகல்ல வந்துடலாம், ஆனா நைட் டைம்ல எல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் நானே சொல்லிட்டேன், வேணாம் சாப்பாடு, நான் இங்க இருக்கிறதே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றது போல சொல்லிட்டேன். அப்போ எனக்கு வந்து என்கிட்ட என்ன பிரச்சனைனா, நான் ஹாஸ்டல்ல இருக்கும்போது அதன் பிறகு எங்க வீட்டுக்கு வந்துட்ட பிறகும் சரி, என்னுடைய தங்கச்சிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்த அப்பயும் சரி, ஹாஸ்டல்லையும் பொரியல் இல்லாத சாப்பாடு கிடையாது. வீட்டுக்கு வந்துட்ட பிறகு அம்மா செய்யும்போது பொரியல் இல்லாம சாப்பாடு கிடையாது. என்னுடைய தங்கச்சி வீட்டுல இருந்து சாப்பாடு வரும்போது பொரியல் இல்லாத சாப்பாடு கிடையாது. முட்டை இது போல ஏதாச்சும் ஒண்ணு செய்வாங்க. ஆனா எங்க வீட்டுல செஞ்சாங்கன்னா வெறும் சாம்பார் தான், இல்ல ரசம், இல்ல காரக்குழம்பு, இது போலதான் இருக்கும். சாம்பாருக்கு எதுவுமே தொட்டுக்க இருக்காது, ரசத்துக்கும் எதுவும் இருக்காது. எனக்கு அது மாதிரி சாப்பிட்டு பழக்கம் இல்லாதனால என்னால சாப்பிட முடியல. நான் என்ன சொன்னேன், எனக்கு புளி சாதம் மாதிரி என்ன கூட செஞ்சு கொடுத்துருங்க, இல்ல தாளிச்சாச்சு கொடுத்துருங்க, நான் அப்படி கூட சாப்பிட்டுக்கிறேன். ஆனா எனக்கு இது மாதிரி குழம்பு சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியுமா அப்படின்ட்டு நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன். அப்ப எங்க அப்பா வந்து, உங்க அம்மாவா இருக்கா, இன்னைக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு இருக்கிறத சாப்பிட, ஏதோ அந்த பொண்ணு இங்க இருந்துச்சு அப்ப கொடுத்தாங்க, அங்க இருந்து கூட கொடுக்கலாம், என்ன பண்றது, அதுங்களுக்கு வழி இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. என்னோட தம்பி வீட்டுல இருந்தும் எப்பாச்சும் எனக்கு சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க. ரொம்ப பசிக்குது அப்படின்ற டைம்ல தான் நான் குழம்பு மட்டும்தான் கேட்பேன். ஏன்னா சாதம் இங்கேயே செஞ்சிருவாங்க, எனக்கு குழம்பு மட்டும்தான் பிரச்சனை. அப்ப என்னுடைய தம்பி ஒய்ஃபு குழம்புக்கு தான் அது ஏதாச்சும் பொரியல் செஞ்சிருந்தாலும் கொடுப்போம். ஒரு ஆளுக்கு கேட்டா அது 2 ஆளுக்கு தேவைப்படுற மாதிரி கொடுப்போம். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு மட்டுமே வச்சுட்டு அந்த குழம்பையே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன், நாளைக்கு சாப்பிட்றேன் அப்படின்ட்டு. ஒரு சாம்பார் ஒரு டைம் கொடுத்தாங்க, அது 3 வேலையுமே வச்சு சாப்பிட்டேன். அதாவது மதியம் நைட்டு மறுநாள் மதியத்துக்கும் அப்படி வச்சு சாப்பிட்டேன். எனக்கு கொடுக்குற சாப்பாட்டெல்லாம் நான் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன், அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க சொல்லிடுவேன், நான் மறுநாளுக்கு சாப்பிட்டேன். ஏன்னா அவங்க செய்யறது அப்பாக்கே வந்து சில டைம்ல சொல்லுவாங்க, நீ ஏன் சாம்பார் வச்சா இது போலலாம் இருக்கு அப்படின்றது. எங்க அம்மாக்கு அப்புறம் நான் இந்த சாப்பாட்டு விஷயத்துல எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் எத்தனையோ நாள் என்னுடைய அக்கா சொன்னதை நிறைய யோசிச்சு பார்த்து அழுதுருக்கேன். ஆமா, என்னோட அம்மா இருக்கும்போது காலையில ஒரு டைம் சாப்பாடு செஞ்சுட்டாங்க, தோசை மாவு இல்லம்மா சாப்பாடு சாப்பிட்டோம்னா நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். எங்க அம்மா அப்ப என்னை நடக்க வச்சு கூட்டிட்டு போயிட்டு என் பெரியம்மா வீட்டுல விட்டுட்டு அக்கா கிட்ட சொன்னாங்க, ஜெயாக்கு தோசை செஞ்சு கொடுன்னு. சாதம் செஞ்சதால சாப்பிடலம்மா, அதுங்கெல்லாம் ஸ்கூல் போயிடுச்சு அப்படின்ட்டு. சரிம்மா நீ போ, நான் பாத்துக்கிறேன், சாயந்தரம் கூட்டிட்டு வரேன் நானே, நீ வராதப்போ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அக்காவும் எனக்கு தோசை எல்லாம் செஞ்சு ஊட்டிட்ட பிறகு அப்புறம் கேட்டுச்சு, சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ஜெயா, ஒண்ணு நான் சொன்னா கோவப்படக்கூடாது சரியா, இன்னைக்கு அக்கா நான் இருக்கிறேன், உனக்கு நீ கேட்டது செஞ்சு கொடுத்துட்டேன். அம்மா வந்து என்னுடைய விருப்பத்தை என்கிட்ட சொன்னாங்க, நான் செஞ்சு கொடுத்தேன். இதே மாதிரி எல்லா நாளும் இருக்காது, இன்னைக்கோ ஒரு நாள் இது மாதிரி எதுவுமே கிடைக்காது சரியா. இருக்கிறத நம்ம வந்து சாப்பிடணும். அம்மா செய்யறத அவங்களுக்கு பிடிக்கலன்னாக்கா, அம்மா செய்யறது போய் பிடிக்கலன்னு சொல்லுவோம்னா, அம்மா இன்னைக்கு சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கிறாங்கக்கா, எனக்கு காலையில சாப்பாடு எல்லாம் சாப்பிட்ட பழக்கம் இல்லை, இட்லி தோசை இது போல சாப்பிட்டுதான் பழக்கணும், ஒரு நாளைக்கு சாப்பிடலாம்ல அப்படின்னு சிரிச்சேன். சிரிக்காரு, யோசிச்சு பாரு நான் சொன்னது அப்படின்ட்டு. இதெல்லாம் நான் எப்ப யோசிச்சேன்னா, எங்க வீட்டுல இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் எனக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லாம இருக்கும்போது தம்பி வீட்டுல தருவாங்களா, இல்ல தங்கச்சி இன்னைக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடுக்குமா, இல்ல மாமி ஏதாச்சும் எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்களா, இப்படியெல்லாம் யோசிப்பேன். சனிக்கிழமை மாசத்துல எல்லாம் அவங்க வீட்டுல பெருமாளுக்கு சாமி கும்பிடுவாங்க. யாராச்சும் நம்ம தெருவுல இருக்கிறவங்க அந்த சாப்பாடு எல்லாமே ஒண்ணா மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்குமே ஒரு சாப்பாடு, நம்ம அம்மா இருக்கும்பொழுது அதை செய்வாங்களே, தலை சாதம்னா
நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். எங்க அம்மா முதல்ல சொல்லிடுவாங்க. எங்க அம்மாக்கு இதுன்னா உயிர் அப்படின்ட்டு அந்த கரண்டியில எடுத்து போட்டுட்டு கன்னத்தையும் ஒரு வாட்டி தட்டி விடுவாங்க. சாப்பிடுமா அப்படின்ட்டு என்ன பார்த்துட்டு சொல்லுவாங்க. அது எல்லாமே நினைச்சுக்கிட்டேன். அக்கா சொன்ன நாள் இதுதான் பொழுது எதுவுமே இல்லாத ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்னு. அது இதுதான் போல இருக்கு. இன்னைக்கு பாத்தியா, அன்னைக்கு சாப்பாடெல்லாம் இருக்கும் பொழுது நம்மளால சாப்பிட முடியல. சாப்பாடு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். எங்க அம்மா நல்ல ஹெல்த்தியானதுதான். அதுக்காக இந்த சிக்கன் அது இதுன்ட்டு காய்கறிலாம் நிறைய செய்வாங்க. நான் அதையே இது வேணாம் அது வேணாம் அழுவும். சாப்பாட்டுக்குனாவே அழுவும். எனக்கு சாப்பாடு வேணாம். எனக்கு ஹாஸ்டல்ல இருக்கும்பொழுது சாப்பிடாம இருந்ததால எனக்கு வீட்டுக்கு வந்தோம் அதே போல ஆயிடுச்சு. வீட்டு சாப்பாடும் பொங்கல் அப்படியே தான் இருக்கும். உப்புமாவும் ஹாஸ்டல்ல செய்யற மாதிரியே தான் இருக்கும்ட்டு இங்க வந்தோம் அதே போல சாப்பிடாமையே இருக்கு. இதாலேயே என்னோட அம்மா கடைக்கெல்லாம் போனாங்க. கேக்கு இது போல கொஞ்சம் நல்லா பசி அடங்குற பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. கேசரி பாயாசம் இது போல செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா காரக்குழம்பு அது போலலாம் நான் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க சாப்பிடுவேன். எனக்கு நான் சாப்பிட்றதே கொஞ்சம். அதுக்கு போயிட்டு ஒரு தட்டு அதெல்லாம் எதுக்கு அம்மா அவங்களே ஊட்டிடுவாங்க. அது கூட என்ன சொல்லுவாங்க, எங்க அப்பா திட்டுவாரு. உனக்கு காலத்துக்கும் உங்க அம்மா உட்காந்து ஊட்டிட்டு இருப்பாளா, நீயே எடுத்து சாப்பிட அப்படின்னு. உடனே உனக்கு ஏன் வயிற்றுச்சு? இல்லை ஒண்ணு இல்லம்மா, அவங்க அம்மா அவங்க வீட்டுல இருந்து அப்பாக்கு வயிற்றுச்சு நீ ஊட்டுமா அப்படின்னு. அப்புறம் அம்மா சொன்னாங்க அப்பா கிட்ட, நான் ஊட்டினா ஒரு 4 வாய்னா எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா அதுவா சாப்பிட்டுச்சுன்னா சாப்பிடவே மாட்டேங்குது. இவ்வளவு பெரிய பொண்ணு எப்படி எல்லாம் சாப்பிடணும், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த நாளெல்லாம் நினைச்சிட்டு அப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. அப்போ அது கொரோனா டைம். பசங்களுக்கெல்லாமும் ஸ்கூல் எல்லாம் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்னுடைய தம்பி பொண்ணு தம்பி பையன் இவங்க 2 பேரும் எதிர் வீட்டுல தான் இருக்காங்க. என்னுடைய தம்பியும் என்னுடைய தம்பி ஒய்ஃபும் காய் விற்கிறதுக்காக மார்க்கெட்டுக்கு போயிடுவாங்க. அப்ப இந்த 2 குழந்தைங்களும் எங்க வீட்டுல விட்டுட்டு போயிடுவாங்க. அப்ப என்னுடைய தம்பி பொண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப குட்டியா இருக்கும். வீட்டுக்குள்ள வரவே வராது. எங்க குட்டி பையன் சொல்லுவான், சமிதா உள்ளவா அப்படின்னு. "ம்ஹும், அப்படின்னு இங்க எதிர் வீடு இருந்துகிட்டே கூட அதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே என்னுடைய தம்பி ஒய்ஃப் வாங்கிக்கும். ஜெயா பாத்துக்கோ, நீயும் சாப்பிட்டு எடுத்து பாப்பாவையும் அவனையும் பார்த்து கடிச்சிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் ஆஃப் டே தான் காய் விற்கிறதுக்கு போவாங்க. அதாவது இந்த டைம்ல இருந்து இது வரைக்கும் சொல்லுவாங்க. அது வரைக்கும் எங்களோட தான் இருப்பாங்க. அப்போ பசங்க என் கூட இருந்து இருந்து நான் என்ன விரும்பி சாப்பிடணும்ன்றது எல்லாமே அவங்களுக்கும் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய குட்டி பையன், அதாவது எங்க தம்பி பையன், ஜெயவா தாயம் ஆடலாம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லுவான். எனக்கு அவங்க கூட விளையாடும் போது அப்படியே எனக்கு தூக்கம் வர மாதிரி ஆயிடும். என்னன்னு கேட்டா, எனக்கு அவன் தம்பி பையன்றதுல எனக்கு அவனை தாயத்துல வெட்டுறதெல்லாம் கஷ்டம். வானாடா அப்பு, நீ தோத்துடல, ஜெயிச்சிட்டா, நீ ஏன் ஜெயா போய் சொல்ற, என்னை வெட்டு நீ வெட்டு அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு தம்பி பையன்றதால நான் அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேன். அது குழந்தை கூட விளையாடுறது எதனா ஒரு விஷயத்த நாங்க சின்ன வயசுல எப்படியெல்லாம் இருந்தோம் அப்படின்றத பத்தி எல்லாம் சொல்லி குழந்தைங்கள இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றது எல்லாமே என்னுடைய தம்பி பையனுக்கு எல்லாமே தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட்ல என்னுடைய தம்பி பொண்ணு எல்லாம் எங்கிட்ட அவ்வளவா க்ளோஸா இருக்காது. அதுக்கப்புறம் பேச பேச அதுவும் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி அப்பப்போ பார்த்துட்டு போவான் பசங்களை. குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு வரும்போது எனக்கும் எடுத்துட்டு வந்து ஏதாச்சும் கொடுத்துட்டு போவோம். அர்ச்சனா பையன் அப்படின்னு அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் தோணி இப்படியே தான் இவங்க கூட நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. அப்பயும் அது குழந்தைங்க ரெண்டுமே அது பேப்பர் கிழிச்சு போடுறோம், க்ரையான்ஸ் அடிச்சிடும், தண்ணி ஊற்றிடும், சாக்பீஸ் கீழே இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே எங்க அப்பா திட்டுவாங்க. பசங்களையும் திட்டுவாங்க, என்னையும் திட்டுவாங்க. நீ அங்க உட்கார வேண்டியது தானே, உங்க அம்மா இருக்கிறா இதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு. அந்த குழந்தைங்களையும் திட்டுவாங்க. அதாவது மாயாவா இருக்கிறான்ட்டு அதுங்களே திட்டுவாங்க. என்ன பார்த்து எங்க அம்மாவா இருக்கிறா அப்படின்ட்டு இப்படி சொல்லுவாங்க. அப்ப எனக்கு ஏன்டா குழந்தைங்க இங்க வருது, நம்மளால தானே குழந்தைங்க இங்க வருது
அப்படின்ற மாதிரி எனக்கு ஆகும். அப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. இதாலே குழந்தைங்கள வச்சே எனக்கும் அப்பாக்குமே கூட நிறைய சண்டை வர ஆரம்பிச்சிச்சு. அவங்க குழந்தைங்கள்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக எங்க அப்பா கிட்ட என்னென்னவோ அடிக்கடிக்கு கலந்து வச்சுட்டே இருப்பாங்க. நான் சொல்லுவேன், நீங்கெல்லாம் ஒண்ணும் போக தேவையில்ல, இங்கேயே உட்காருங்க அப்படின்னு. இப்படியே ஒவ்வொரு நாளா போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ரொம்ப அளவுக்கு அதிகமா எங்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சதுதான் நான் என்ன பண்ணேன், என்னுடைய தம்பி வயசுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். ஃபோன் பண்ணி நீ இங்க வா, இந்த மாதிரி எனக்கு இது போல எல்லாம் கேட்கறாங்க. அப்போ அது வரைக்கும் நான் சொல்லாம தான் இருந்தேன். நான் அப்பயும் சொல்லல, நீங்க இந்த பொண்ணையே இவ்வளோ சண்டை போடுறீங்களா அப்படின்னா, குழந்தை எல்லாம் வந்து போறதுக்கு கூட எதனா சொல்லிங்க தான் போல இருக்கு, உங்க பொண்ணுக்கே இவ்வளோ பாக்குறீங்களே அப்படின்ட்டு என்னுடைய தம்பி ஒய்ஃப் கேட்டுச்சு. அப்ப என்ன கேட்கும்போது, ஏன் ஜெயா நம்ம குழந்தைங்க எல்லாம் வர்றதுக்கெல்லாம் எதனா சொல்றாங்களான்னு. ஆனா நான் அப்பயும் எதுவும் வாய் திறக்கல. ஏன்னா என்னுடைய தம்பி ஒய்ஃப் போயிட்ட பிறகு என்னையும் இவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்க. நான் எதுவுமே சொல்லல. ஆனா என் தம்பி ஒய்ஃப் சொல்லிச்சு, இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, என் பசங்க வரத்துக்கு எல்லாமே உரிமை இருக்குது. ஜெயா தான் இனிமேல்ட்டு என் பசங்க இருக்கான் அப்படின்றது போல எல்லாம் சொல்லிடுச்சு. எனக்காக சப்போர்ட் பண்ண வந்த என் தம்பி ஒய்ஃப இவங்க 2 பேரும் சண்டை போட்டு அனுப்பிட்டாங்க. இப்படியே வந்து இவங்களுக்குள்ள சண்டை இருந்தாலும், ஆனா என்னுடைய தம்பி ஒய்ஃபு ஏதாச்சும் எனக்கு கொடுத்தானுப்போ, என் தங்கச்சியும் கொடுத்தானுப்போ, இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. என்னுடைய சின்ன தங்கச்சி விட அவங்க அங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க அவங்க வீட்டுக்காரன் ஒர்க்குக்கு போறதுக்காக ஊருக்கு போறேன்ட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கு கஷ்டமாயிடுச்சு. இன்னும் நாளைக்கு ஊருக்கு போறாங்கன்னா, அம்மா நாளைக்கு தான் போறேன்றாங்க, இவ்வளவு நாள் ஆயிடுச்சு ஜெயா, எல்லாம் பொருளும் அடுக்கிட்டோம், கலகலாமும் முடிச்சிட்டோம், நீ தனியா இருப்பியான்னா என்ன பண்றது, இருந்துதான் ஆகணும். நானும் என்னுடைய தங்கச்சிட்ட தனியா இருந்தெல்லாம் பழக்கம் கிடையாது. பசங்களும் ரொம்ப சின்ன சின்ன பசங்க, 4th 5th அவ்வளோதான் அப்ப இருந்த பசங்க. இது எப்படிதான் இந்த 3 பசங்க வச்சுட்டாங்க இருக்குமோ அப்படின்லாம் நைட் எல்லாம் எனக்கு யோசனை. காலையில எழுந்ததுமே என்னுடைய தங்கச்சி ஃபோன் பண்ணிச்சு, ஊருக்கு போயிட்டாங்க, இத்தனை நாள்ல இருந்தாங்க, இப்போ இன்னும் ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு. சரி கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்ட்டு சொல்லிருந்தேன். அன்னைக்கெல்லாம் ஃபோன் பண்ணி எல்லாம் பேசிட்டே இருந்துச்சு. அப்போ மதியம் சாப்பிட்டியா அப்படின்றது, இல்லை சாப்பிடல, ஏதோ நான் சொல்லிடுறேன், எனக்கு செட் ஆகல குழம்பு, அதனால நான் சாப்பிடல, சாயந்தரம் டீ குடிச்சேன்னா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு 4:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுச்சு, ஜெயா நானு பசங்கள்லாம் வரோம், அப்பா கிட்ட சொல்லி உன்னோட வீல் சேரை கீழே இறக்க சொல்லு அப்படின்னு. எதுக்கு அப்படின்னா, நீ இறக்க சொல்லு, வீல் சேர் நல்லா ஓடுதான்னு கேட்டுச்சு. ஓடும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தள்ளனா, இப்படி தள்ளனா அது அப்படி போயிடும், எதுக்கு சொல்லலாம் அப்படின்னு. சொல்றேன் இரு அப்படின்ட்டு சொல்லுச்சு. அப்புறமா அது சொல்லிட்டே இருக்கும்போது எங்க தங்கச்சி பொண்ணு சொல்லிச்சு, ஜெயா என்ன எங்க அப்பா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சொல்லிட்டாங்கன்னு. அப்ப என் தங்கச்சி, அவ்வளவு சீக்கிரம் சொல்லிட்டியா அப்படின்னுச்சு. எனக்கு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும், எப்பதான் நம்ம வீல் சேர்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போவாங்க. பெரிய தங்கச்சி இருந்தா கூட எப்படின்னா அது வந்து மெயின்டைன் பண்ணி தள்ளிட்டு போயிடும். சின்ன தங்கச்சிக்கு அது போல எல்லாம் முடியாது, எப்படின்ட்டு தெரியும். ஆனா எங்க அப்பாவுக்கு நான் சொல்லவே இல்லை, அது போல தங்கச்சி வரப்போகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அது சொன்னிச்சு, நீ வந்து இங்க 2 நாள் பாரு ஜெயா, உனக்கு இந்த இடம் ரெஸ்ட் ரூம் எல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா நீ எங்க கூடவே இரு, இல்லைன்னா நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு விட்டுறேன்னு. அப்பவே மனசுல நினைச்சிட்டேன், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி நான் இங்க வரவே கூடாது அப்படின்ட்டு. நான் கேட்டேன், கன்ஃபார்மா இப்ப வரவ பண்ணுங்க. ஐயே உண்மைதான், பசங்களுக்கு தலைவாரிட்டு வரேன் இரு அப்படின்ட்டு சொல்லிச்சு. நீ வீட் சேர் மட்டும் எடுத்து இறக்கி சொல்லு, நான் வரேன், கொஞ்சம் வெயில் தாழ்த்து போட்டோம், நேர் வெயிலா இருக்கு, வரேன் அப்படின்ட்டு சொல்லிச்சு. உடனே எங்க அப்பாவுக்கு நான் ஃபோன் அடிச்சேன். காலில் தான், எங்க 2 பேருக்கு நடுவுல செவுரு தான், இருந்தாலும் நான் பேசிக்க மாட்டேன், கூப்பிட்டாலும் அவங்களுக்கு காது கேட்காது, கதவு எல்லாம் சாத்திட்டு இருக்கத்துல. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட சொன்னேன்,
வீல் சேர் இருக்கு அப்படின்னு. எதுக்குன்னு இல்ல தங்கச்சி வந்து என்னை கூட்டிட்டு போறான், அதனால நான் அங்க போறேன் அப்படின்ட்டு அப்பதான் சொன்னேன். அதுக்குள்ள அவங்களும் வந்துட்டாங்க சொல்லிட்டு இருக்கும்போது. என்ன விஷயம் ஆச்சு என்ன ஆச்சுன்னு. ஏன்னா எங்க அப்பா அன்னைக்கு நான் கடைக்கும் எங்க போயிருந்தாரு. அப்போ ஏதாச்சும் இவங்க சண்டை போட்டாலா எதனா சொன்னாலா ஏன் நான் போறேன் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும்போதே என்னுடைய தங்கச்சி அதுக்குள்ள ரூம் உள்ளவே வந்துருச்சு. ஏம்மா எட்டுன்னு போறேன்னா இருகிட்ட விட இங்கேயே இருந்துட்டு எங்க வீட்டுக்காரர் தான் சொன்னாங்க ஜெயாவை கூட்டிட்டு போய் சொல்லு அப்படின்ட்டு சொன்னாங்க. வீல் சேர்லாம் இறக்கி வெளியே வச்சுட்டாங்க. அப்போ என்ன மெதுவா என்னுடைய தங்கச்சி நடக்க வச்சு கூட்டிட்டு வந்துச்சு. ஆனா இருந்தாலும் என் தங்கச்சி பயந்துச்சு. ஜெயா இவ்வளோ நாள் ஆயிடுச்சு உன்னை நடக்க வச்சு பயமா இருந்துச்சு உன்னை எங்க கீழே போயிடலான்ட்டு. அப்ப என்ன வீல் சேர்ல உட்கார வச்ச பிறகுதான் என் தங்கச்சி பேச்சு. ஏன் ஜெயா தலை கூட வாரலையா இன்னும் அப்படின்னு. நான் சிரிச்சேன். அப்ப எங்க அப்பா பார்த்தாங்க. என்னம்மா இதுக்கு இவ்வளோ முடி நரைச்சு போயிட்டுதுன்னா உன் பொண்ணுக்கு இன்னும் வயசு ஆகலையாப்பா அப்படின்ட்டு கேட்டுச்சு. எப்படிம்மா நீ பாத்துக்கனா நான் எல்லாம் பாத்துக்கோங்கப்பா. இல்லைம்மா ரெஸ்ட் ரூம்லாம் அதுக்குன்னாப்பா எல்லாமே எங்க வீட்டுக்காரர் நேத்தே இதுக்கு தேவையான ப்ரெஷர் செட் எல்லாம் வாங்கினது செட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா இது இருந்தா என்னம்மா கஷ்டம், அது பாட்டுன்னு ஏதோ அந்த ரூம்ல கொடுக்குது இவதான் சும்மா இல்லாதான் அப்படி என்ன அப்படின்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். விடுப்பா நான் போறேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன். அது ஒரே விஷயம் போய் தான் தெரிய போகுது நான் பாத்துக்கிறேன் விடுப்பா. ஆனா இந்த சித்தி அப்படியே ரொம்ப என் தங்கச்சி எதிர்த்தா அளவுக்கு அதிகமான பாசம் மாதிரி. இன்னொன்னு இந்த பொண்ணு இங்க நிச்சயமா எந்த நேரமும் பொண்ணு ஏதாச்சும் பேசிட்டு இருக்கோம் உங்ககிட்ட அதெல்லாம் நாங்க கேட்டு இருக்கோம். இப்ப போயிட்டு அது சோழனை ஆயிடாங்க. அப்புறம் நான் அமைதியாவே இருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய தங்கச்சியும் வீல் சேர்ல தள்ளிட்டு போச்சு. எங்க அப்பா கேட்டாங்க நானா வந்து தள்ளி விட்டு வரணும் வேணாப்பா நான் பசங்களை கூப்பிட்டு வந்துடுறேன் நல்லா தள்ளிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு. அப்ப தள்ளிட்டு போகும்போதும் அந்த வழியெல்லாம் நான் பிறந்து அப்பதான் அந்த இடத்த எல்லாமே நான் பார்த்தேன். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பாதி வழி போயிட்டு பிறகு எங்களுடைய தங்கச்சி கேட்டுச்சு வீடு தெரியுதா ஜோவா அப்படின்னு. வீட்டுக்கு தெரியலையே எங்க இருக்கு மேலேயே எதிர்க்கவே தெரியாது தெருக்கு ஒரு பெரிய கேட்கணும் அப்பா நான் இந்த பக்கம் உள்ள பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு வீடியோ கால் எல்லாம் நீங்க பார்க்கும்போது சரியா எனக்கு தெரியல. இப்பதான் தெரியுது கிட்டதான் இருக்கு நான் எழுதாங்க கிட்டதான் அப்படின்ட்டு சொல்லிச்சு. இப்போ பாதி வழி போயிட்டு எதுக்கோ திரும்பலாம் வந்து பார்த்தா என்னுடைய அப்பா அந்த கடைசியில வந்துட்டு இருந்தா எனக்கு பக்கமா. அப்பா எதுக்கு இருந்துட்டு இங்க வந்துட்டு இருக்காரா அப்படின்ட்டு சொல்லு தெரியல அப்படின்ட்டு சொன்ன. அவங்களுக்கு என்னவோ ஆயிடுச்சு இல்லையா அதனால தான் அப்பா வராங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே தள்ளிட்டு போயிட்டு வீட்டுக்கு வெளியே கோலம் போடுற இடத்துல வீல் சேர் இருந்துச்சு. அவங்க வீட்டுல ஒரு பப்பி அப்பதான் குட்டியா வளர்த்துட்டு இருந்தாங்க. அது என்ன பார்த்ததுமே தப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுவே கல்லுக்கு கீழே போயிடுச்சு. போன்ல பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஆள் நடிக்கிறாரு. இங்க நேர்ல வந்து பார்த்தா குட்டியோண்டு இருக்கிறாரு கல்லுக்கு கீழே போயிட்டாரு. ஆமா அதுக்கு வெக்கம் வந்துடுச்சு அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க பார்த்தா நீ ஏன்பா வந்த அப்படின்ட்டு கேட்டு. இல்ல என்ன விஷயம்னா இந்த பொண்ணு திடீர்னு வந்துருச்சு அப்பா எனக்கு நான் தான்மா கூட்டிட்டு வந்தேன் எங்க வீட்டுக்காரர் தான் சொல்லி போனாங்கன்னு பொண்ணை குட்டி பசங்க தான் மீன் பார்த்துனேன் ஜெய இவன்ட்டு எங்க வீட்டுலதான் இருக்கு அப்படின்ட்டு எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வெளியே உட்காரு ஜெயா பண்ணாரு நல்லா இருக்க இடம் அப்படின்னு சொல்லி டீ எல்லாம் குடிப்பாரு. டீ எல்லாம் குடிக்கிட்ட பிறகு எங்க அப்பா இப்படியா ஒரு மனசு கேட்கவே வீட்டுல போயிட்டு அதால இந்த ரெஸ்ட் ரூம் எல்லாம் எப்படின்னா நடக்க போக முடியும். எங்க அப்பா நான் தான் சொல்றேன் 2 நாள் வச்சிருக்கேன் இல்லையா இன்னைக்கு ஒரு நைட்டு நாளைக்கு காலையில இருந்துட்டு போகும் அதுக்கு என்னால முடியல அப்படின்னு சொல்லிச்சுன்னா நான் கண்டிப்பா அங்க எடுத்துட்டு வந்து விட்டுறப்பா நீங்க கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அப்பா கிளம்பி போயிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் என்னுடைய லைஃப்ல என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.